டால்பின்கள் உலகின் மிகவும் புத்திசாலித்தனமான கடல் உயிரினங்களில் ஒன்று. அவை ஒலியின் மூலம் தங்களின் உணவு மற்றும் சுற்றுப்புறத்தை கண்டுபிடிக்கின்றன. பெரும்பாலும் மனிதர்களோடு நட்பாகவும் விளையாட்டாகவும் பழகுகின்றன. அதனால்தான் டால்பின்கள் கடல் பூங்காக்களில் பயிற்றுவிக்கப்பட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் டால்பின்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. 2022 மியாமி சீகோரியமிலே சூடான்ஸ் என்ற டால்பின் திடீரென பயிற்சியாளரை தாக்கியது. அதே போல 1994 பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே டயோ என்ற ஒரு டால்பின் அடிக்கடி தொந்தரவு செய்யப்பட்டதால் ஒருவரை கொன்றது மட்டுமின்றி பலரையும் காயப்படுத்தியது. இத்தகைய சம்பவங்கள் சொல்வது என்னவென்றால், டால்பின்கள் இயல்பாக நட்பாக இருந்தாலும் கூட அவை சில சூழ்நிலைகளிலே ஆத்திரமடையலாம். குறிப்பாக உடல் வலி, மன அழுத்தம் அல்லது மனிதர்களின் தவறான நடத்தை காரணமாக அவை தாக்குதல் நடத்த வாய்ப்பு அதிகம். ஆக டால்பின்கள் தாக்குதல் என்பது அரிதானவை என்றாலும் கூட கடல் பூங்காக்களில் பணிபுரியக்கூடிய பயிற்சியாளர்கள் எப்போதும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதை போல டால்பின்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது. அவற்றை மரியாதையோடு நடத்த வேண்டியதும் அவசியமே. ஆனாலும் கூட இந்நிகழ்வுகளை பற்றிய வீடியோக்கள் இன்றைய காலகட்டத்தில் AI மூலமாக உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அவை முழுமையாக நம்ப தகுந்தவையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உண்மையான தகவல்களுக்கு எப்பொழுதும் அறிவியல் ஆய்வுகள், செய்திகள் அல்லது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.